சிவனாசி யூடியூப் சேனல் பக்தர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். சிவபுராணத்தின் தொடர்ச்சி பகுதியாக பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் புண்ணிய தலம் பற்றி தான் இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறோம். நர்மதி நதி தீரத்தில் கர்ணகி என்றொரு நகரம் இருக்கிறது. அப்பட்டணத்தில் வசித்து வந்த அந்தணன் ஒருவன் காசி யாத்திரை போக விருப்பம் கொண்டான். அவனுக்கு 2 புதல்வர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரையும் பத்திரமாக பாதுகாத்து வரும்படியும் விரைவிலேயே தான் திரும்பி வந்து விடுவதாகவும் மனைவியிடம் சொல்லி விடைபெற்று கொண்டு புறப்பட்டான். காசியை அடைந்ததும் அந்த பிராமணன் அங்கே சிறிது காலம் தங்க விரும்பினான். அவ்வாறு இருந்து வரும்போது ஒரு நாள் அவன் காலம் முடிந்துவிட்டது. கணவன் காசியில் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டதும் மனைவி பெரிதும் துக்கித்தாள். கணவனை பிரிந்து வாழ அவளுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. இருந்தாலும் தன்னை நம்பி பாதுகாப்பில் விட்டு சென்ற 2 குமாரர்களையும் வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பை தட்டி கழிக்க அவள் உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் நலனுக்காக அவள் உயிர் வாழ வேண்டியதாயிற்று. நாட்கள் கடந்தன. பிள்ளைகள் இருவரும் வளர்ந்து பெரியவர்களானார்கள். அவர்களுக்கு தகுந்த பெண்களை பார்த்து திருமணம் செய்து வைத்தாள் அவள். சொத்துக்களை இருவருக்கும் பங்கிட்டு கொடுத்து தன் செலவுக்கும் சிறிது எடுத்து வைத்து கொண்டாள். காலம் உருண்டோடியது. தனக்கு அந்திம காலம் நெருங்கி கொண்டிருப்பதை உணர்ந்தாள் அவள். தான் அதிக நாட்கள் உயிரோடு இருக்க முடியாதென்பதையும் உணர்ந்து தனக்காக வைத்திருந்த பொருளை தர்ம காரியத்தில் செலவிட்டாள். அவள் நடமாட்டம் ஒடுங்கியது. படுத்த படுக்கையானால். கண் பார்வை மந்தமாகியது. காது கேட்கவில்லை. பேசக்கூட முடியவில்லை. ஆகாரம் இறங்காததால் உடல் நாராக மெலிந்து விட்டது. தாய்ப்படும் வேதனையை கண்ட புதல்வர் இருவரும் மனம் வருந்தினர். எத்தனையோ தர்மங்கள் செய்தும் தாய் தன் அந்திம காலத்தில் இவ்வாறு வருந்த நேருகிறதே என துகித்தனர். ஒரு நாள் புதல்வர் இருவரும் படுக்கையில் கிடந்த தாயை நெருங்கி, அம்மா, ஏதோ ஒரு குறைதான் உன்னை இப்படி வருத்துகிறது. மனதில் எது இருந்தாலும் அதை சொன்னால் எங்களால் இயன்றவற்றை செய்வோம் என்று கேட்டனர். குழந்தைகளே, எனக்கு பெரிய மனக்குறை ஏதும் இல்லை. உங்கள் தந்தையார் காசியில் காலாகதி அடைந்து மோட்சத்தை பெற்றார். அவரோடு சென்று நான் கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டுமென விரும்பினேன். அன்றைய சூழ்நிலையில் அது நிறைவேறவில்லை. அவரோடு சென்றிருந்தால் நானும் காசியிலேயே உயிரை விட்டிருப்பேன். காசியில்தான் மரணம் கிட்டவில்லை. நான் இறந்த பின்னர் என் எலும்புகளை எடுத்து சென்று கங்கையில் சேர்ப்பீர்களா? அது ஒன்றுதான் என் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது என்றாள் அவள். அம்மா, நீ கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். நாங்கள் சொன்ன காரியத்தை செய்யாது விடமாட்டோம் என்பது உனக்கே தெரியும். உன் எலும்புகளை அவசியம் கங்கையில் சேர்ப்பிப்போம் என்றனர் புதல்வர் இருவரும். அவள் தன் மூத்த மகனான சுவாதனை அழைத்து, சுவாதா, நீதான் பெரியவன். ஆகவே நீதான் கங்கையை அடைந்து என் அஸ்தியை கரைக்க வேண்டும் என்றாள். அவனும் அவ்வாறே செய்வதாக அவளுக்கு வாக்கு கொடுத்தான். அந்த மன நிறைவிலேயே அவளும் இவ்வுலக வாழ்வை நீத்தாள். தாய்க்கு செய்ய வேண்டிய கர்மங்களை ஒரு குறைவும் இல்லாது செய்து முடித்தான் ஸ்வேதன். முதல் மாசியத்துக்கு பிறகு சேமித்து வைத்திருந்த தாயின் எலும்புகளை ஒரு துணியில் முடிந்து கொண்டு காசிக்கு புறப்பட்டான். அவனோடு துணைக்காக ஒரு வேலைக்காரனும் புறப்பட்டான். காலையில் புறப்பட்ட இருவரும் அஸ்தமிக்கும் வேளையில் ஒரு கிராமத்தை அடைந்தனர். அன்றிரவு அக்கிராமத்தில் உள்ள அந்தணன் வீட்டில் தங்கி காலையில் மீண்டும் புறப்பட நிச்சயித்தனர். ஸ்வேதன் நீராடி சந்தியாவந்தனம் முதலானவற்றை முடித்து கொண்டு சிவநாமங்களை ஜபித்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் வீட்டுக்காரன் பால் கறக்க பசுவின் கன்றை அவிழ்த்து விட்டான். அடுக்கலையில் இருந்த மனைவியை அழைத்து பால் கறக்குமாறு சொல்லிவிட்டு கன்றை பிடித்து கொண்டு பசுவிடம் சென்றான். கன்று அவன் காலை மிதித்து விட்டது. அதனால் வலி பொறுக்க முடியாத அவன் கம்பினால் கன்றை பலமுறை அழித்து விட்டான். அப்போதும் அவன் கோபம் தீரவில்லை. பாலை கறந்து கொண்டதும் பாலூட்ட விடாமல் கன்றை பிடித்து இழுத்து கட்டிவிட்டான். கன்று படும் கஷ்டத்தை கண்டு பசு அழுதது. அதை பார்த்த கன்று, அம்மா, ஏதோ கர்மவசத்தால் நான் இன்று இத்துன்பம் அடைந்தேன். அதற்காக நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. குழந்தாய், நீ வேதாந்தம் பேசுகிறாய். எனக்கு அது தெரியாததல்ல. முன் ஜென்மத்தில் சிரித்து கொண்டே செய்த பாவத்தை இந்த ஜென்மத்தில் அழுது கொண்டே அனுபவிக்க வேண்டும். இருப்பினும் சம்சார மாயை ஒன்று இருக்கிறதல்லவா,
அதில் சிக்காதவர் யார்? நான் படும் அவஸ்தையை அவனும் உணர்ந்தால் என் துக்கம் தீரும். நாளை காலையில் பால் கறக்க அவன் குமாரன் உன்னை அவிழ்த்துவிட்டு என்னிடம் வருவான். அவனை என் கொம்புகளால் முட்டி கொன்றுவிடப் போகிறேன். அவன் தகப்பனுக்கு அப்போது தெரியும் என் வேதனை என்றது பசு. அம்மா, என்ன காரியம் செய்ய போகிறாய் நீ? நினைத்து பார்த்தாயா? பிரம்மஹத்தியை வலிய தேடிக்கொள்ள முடிவு செய்து விட்டாயா? ஏற்கனவே நாம் செய்த கர்மாக்களுக்குத்தான் இப்போது அனுபவிக்கிறோமே, இன்னும் வேறு பாவம் சம்பாதித்து கொள்ள வேண்டுமா என்று பதைபதைத்து கேட்டது கன்று. குழந்தாய், உனக்கு தெரியாது, நீயோ சிறுவன். என் மடியில் பால் இருப்பினும் உன்னை நெருங்கி விடாது கட்டி போட்டிருக்கிறானே அந்த பாவி. தாய் உள்ளம் என்ன வேதனைப்படுகிறது என்பது அவனுக்கு தெரியுமா என்றது பசு. கன்று வேதனையோடு சிரித்தது. அம்மா, உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. நீ என் தாய், நான் உன் மகன். இந்த உறவு எல்லாம் எதுவரை? அவரவர் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப பிறவி பயனை அடைந்து துன்பமோ இன்பமோ அடைகிறார்கள். அப்படி இருக்க என் பொருட்டு நீ எதற்காக பிரம்மகத்தியை தேடிக்கொள்ள வேண்டும் என்றது. குழந்தாய், நான் உறுதியாக இந்த முடிவுக்கு வந்தாகிவிட்டது. பிரம்மகத்தி தோஷத்துக்காக நான் பயப்படவில்லை. வரட்டும், என் வெண்மை உடல் கருமையாகிவிடும். அந்த தோஷத்தை நீக்கிக் கொள்ளும் மார்க்கம் எனக்கு தெரியும். அதன்படி கருமையாகிவிட்ட என் உடலை மறுபடியும் வெண்மையுடையதாக செய்துவிட முடியும் என்றது. பசுவுக்கும் கன்றுக்கும் நிகழ்ந்த வார்த்தத்தை கேட்ட சுவாதன் பெரிதும் ஆச்சரியமடைந்தான். அவனுக்குத்தான் மிருகபாஷை தெரியுமே. விடியற்காலையில் எழுந்து பிராணம் வேண்டுமென்று நினைத்திருந்தான். பசுவின் வார்த்தைகளை கேட்ட அவனுக்கு அந்த நிகழ்ச்சியை காண வேண்டும் என்று விருப்பம் உண்டாயிற்று. மேலும் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிக் கொள்ளும் மார்க்கம் தனக்கு தெரியும் என்று பசு கூறியதை கேட்டது முதல் அந்த வழியை தானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் துடித்தான். ஆகவே விடியற்காலை பிரயாணத்தை தள்ளி போட்டு விட்டான். விடியற்காலையில் வீட்டுக்காரன் வந்து சுவாதனை எழுப்பினான். ஐயா, சூரியோதயத்துக்கு முன்னரே புறப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்களே, மறந்து விட்டீர்களா? எழுந்திருங்கள் என்று எழுப்பினான். வேலைக்காரனுக்கு ஓய்வு போதவில்லை. நேற்று பிற்பகல் அதிக நேரம் இளைப்பாறவில்லை. அதனால் மிகவும் சோர்வாக இருப்பதாக சொன்னான். ஆகவே கொஞ்சம் மெதுவாகவே புறப்படலாம் என்றிருக்கிறேன் என்றான் சுவாதன். அதற்கு பிறகு வீட்டுக்காரன் தன் மகனை அழைத்து மாடு பால் கறப்பதற்காக கன்றை அவிழ்த்து விட சொல்லி விட்டு வெளியே சென்றான். பையனும் எழுந்து வந்து கன்றை அவிழ்த்துவிட்டு பசுவை நெருங்கினான். அவன் எதிர்பாராத நேரத்தில் பசு ஒரு பாய்ச்சல் பாய்ந்து அவனை கொம்புகளால் குத்தி தூக்கி எறிந்தது. பையன் குடல் சரிந்து ஐயோ என்று அலறிக்கொண்டே தரையில் விழுந்தான். மைந்தனின் கூக்குரல் கேட்டு உள்ளிருந்து அவன் தாய் ஓடி வந்தாள். பக்கத்து வீடுகளில் இருக்கும் ஆட்கள் ஓடி வந்து இரத்த வெள்ளத்தில் விழுந்த பையனை தூக்கினர். அதற்குள் அவன் ஆவி பிரிந்து விட்டிருந்தது. செய்தி கேட்டு வீட்டுக்காரன் அலறிக்கொண்டு ஓடி வந்தான். மைந்தன் பிணமாக கிடப்பதைக் கண்டு அவன் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு புலம்பினான். பசுவை காண அவன் ஆத்திரம் பன்மடங்காகியது. மூங்கில் தடியால் பசுவை அடித்து நொறுக்கி அதை வீட்டை விட்டு விரட்டினான். பிரம்மகத்தி தோஷத்தால் உடல் கருமையாகிவிட்ட பசு அந்தணன் வீட்டை விட்டு புறப்பட்டு வெகு வேகமாக சென்றது. சுவாதன் அதையே கவனித்து கொண்டு அதனை பின்தொடர்ந்தான். சேவகனும் அவனை பின்தொடர்ந்தான். அந்தணன் வீட்டை விட்டு புறப்பட்ட பசு நேராக நர்மதி தீரத்தை அடைந்தது. அங்கே நந்திகேஸ்வரர் சாநித்தியம் கொண்டிருக்கும் இடத்தை அடைந்து நதியில் நீராடி வெளிப்பட்டது. கரையேறியதும் அதன் கருமை வெண்மையாகி இருந்தது. அதை கவனித்த சுவாதன் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தவன். ஆஹா, இந்த சேஸ்திரத்தில் இவ்வளவு மகிமை குடிக்கொண்டிருக்கிறதா என்று வியந்தான். அப்போது அவன் முன்பு சர்வலாங்கார பூசிதியான பெண்ணொருத்தி தோன்றினாள். ஐயா, தாங்கள் யார்? எங்கு போகிறீர்கள் என்று கேட்டாள் அவள். சுவாதன் அவளிடம் எதையும் மறைக்கவில்லை. தான் ஊரை விட்டு புறப்பட்ட காரணத்தையும் வழியில் அந்தணன் வீட்டில் நடந்த சம்பவத்தையும் பசுவை பின்தொடர்ந்து தான் வந்ததையும் பிரம்மகத்தி தோஷத்தால் கருமை அடைந்திருந்த பசுவின் உடல் நதியில் நீராடியதன் காரணமாக தோஷம் நீங்கி வெண்மையாகியதை கண்டு தானும் நதியில் நீராடி புண்ணியத்தை அடையப் போவதாக தெரிவித்தான். அதை கேட்ட அந்த பெண் முகம் மலர, ஐயா, இந்த இடத்தின் விசேஷம் சொல்ல முடியாது. நந்திகேஸ்வரர் தம்மை தரிசிப்பவரின் சகல பாவங்களையும் நீக்கி அஷ்டம ஐஸ்வர்யங்களையும் அளிக்கிறார். நீ கங்கைக்கு சென்று உன் தாயின் அஸ்தியை சேர்க்க கிளம்பி வந்தாய். உன் பிராயணம் இதோ முடிவடைந்து விட்டது. இன்று வைசாக சப்த இன்றைய தினம் கங்காதேவியே நந்திகேஸ்வரரை தரிசிக்க இங்கு வருகிறாள். நர்மதையில் அவள் நீராடி பகவானை பூஜிக்க வருகிறாள். ஆகவே நீ நர்மதிலேயே உன் தாயின் எலும்புகளை சேர்ப்பித்து விடலாம்.
கங்கையில் சேர்த்த பலனையும் பெற்று உன் தாய் திவ்ய தேகமடைந்து விண்ணுலகம் செல்வாள். முன்பு ஒரு சமயம் ருசிகை என்பவள் இங்கு தினமும் நீராடி நந்திகேஸ்வரரை ஆராதித்து வந்தாள். அவள் இளம் வயதிலேயே கணவனை இழந்துவிட்டபடியால் உள்ளத்தில் பகவானை இருத்தி சதா அவன் நினைவிலேயே காலத்தை கழித்து வந்தாள். பக்கத்தில் இருந்த மூடன் என்னும் அரக்கன் அவளை சிவபூஜை செய்யாது இருக்குமாறு தொந்தரவு செய்து வந்தான். அவளோ அவன் வார்த்தைகளை சிறிதும் சட்டை செய்யாது பூஜையை நடத்தி வந்தாள். நர்மதை நதியை கங்கையாக பாவித்து பூஜை செய்து நீராடியும் பகவானை வழிபட்டும் வந்தாள். எவ்வளவு சொல்லியும் அந்த பெண் தன் வார்த்தைகளை கேட்காமல் சிவபூஜை செய்வதைக் கண்ட அந்த அரக்கன் கோர ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவளை நெருங்கி பயமுறுத்தினான். ருசிகை தான் பூஜித்து வந்த சிவலிங்கத்தை அணைத்தபடியே, சர்வேசா, இந்த அரக்கன் என்னை பூஜை செய்ய விடாது அச்சுறுத்துகிறானே, பக்தர்களை காத்து ரசிக்கும் பிரபுவான தாங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். நந்திகேஸ்வரர் அங்கு பிரத்யட்சமாகி அரக்கனை துரத்தி அவளை காப்பாற்றினார். பின்னர் அவள் பூஜித்து வந்த லிங்கத்திலேயே சாநித்தியம் கொண்டார். ருசிகை பூஜித்து வந்த கங்கையும் அவள் முன்பு தோன்றி உனக்கு வேண்டிய வரம் கேள் என்றாள். அவள் கங்கையை வணங்கி, தாயே, என் பூஜையை ஏற்று என் முன் தோன்றிய உன் கருணையை எவ்வாறு போற்றுவது? இன்று வைசாக சுத்த சப்தமி நாள். இன்று என் முன்பு தோன்றியது போல் ஒவ்வொரு வருஷமும் இங்கு நீ பிரத்யேசமாகி நர்மதையில் நீராடும் பக்தர்களுக்கு கங்கையில் நீராடிய பலனை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். கங்கை அவ்வாறே செய்வதாக அவளுக்கு வரமளித்து சென்றாள். அதன்படி ஒவ்வொரு வருஷமும் வைசாக சுத்த சப்தமி அன்று கங்கை பிரத்யேசமாகிறாள். ஆகவே நீ உன் தாயாரின் அஸ்தியை இன்றைய தினம் இங்கேயே சேர்ப்பிக்கலாம் என்று சொன்ன அந்த மாது மறுபடியும் அவனை பார்த்து, ஐயா, நான் தான் கங்கை, நர்மதையில் கலப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி மறைந்தாள். சுவாதன் அடைந்த ஆச்சரியத்திற்கு அளவில்லை. பகவானின் கருணையை எண்ணி வியந்தவனாய் முறைப்படி செய்ய வேண்டியவற்றை செய்து தாயின் எலும்புகளை நதியில் சேர்ப்பித்தான். அதே நேரத்தில் அவன் தாய் திவ்ய ரூபம் பெற்று வானிலே தோன்றினான். மைந்தா, இன்று உன் செய்கையால் நான் பூரண திருப்தி அடைந்து மேலுலகம் செல்கிறேன். உனக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும் என்று வாழ்த்திவிட்டு மறைந்தாள். மன நிறைவோடு சுவாதன் நீராடி நந்திகேஸ்வரரை தரிசித்து அவரை பூஜித்து ஊர் திரும்பினான். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம்.